தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்கு எப்படி ஜெபிப்பது என்று தெரியாத போது தூய ஆவியார் நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் ஜெபிக்கிறார். இப்படித்தான் தூய ஆவியார் நம் வழியாக ஜெபிக்கிறார். சில நேரம் பரவச பேச்சின் மூலம் ஜெபிக்க நமக்கு தூண்டுதல் ஏற்படும். அந்த தூண்டுதல் நாமாகவே உருவாக்குவது அல்ல, அது தூய ஆவியிடமிருந்து வருகிற தூண்டுதல். அதுபோலவே இறைவார்த்தையை வாசிக்க சில நேரம் தூண்டுதல் ஏற்படும். சில நேரம் சத்தமாக ஜெபிக்க தோன்றும். இவைகளும் தூய ஆவியார் நம்மிடம் தூண்டுபவைகளே. சில சமயம் உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத போது தூய ஆவியார் உங்கள் சிந்தனைகளில் இடைப்பட்டு அந்த நேரத்திற்கு தேவையான சரியான எண்ணங்களை தருவார். அந்த எண்ணத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைப்பதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சமயங்களில் நீங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும் என்ற பதிலை உங்கள் சிந்தனையில் வைப்பார். ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரியாத போது சிறிய மெல்லிய சத்தம், கேட்கக்கூடிய சத்தம், படங்கள், காட்சிகள், இறைவார்த்தைகள் அல்லது உள்ளிருந்து கேட்கும் குரல் மூலமாக தூய ஆவியானவர் ஜெபிக்க வேண்டிய முறையை வெளிப்படுத்துவார். அல்லது அவரே உங்களை பொறுப்பெடுத்து உங்கள் வழியாக ஜெபிப்பார். தூய ஆவியானவர் இறைமக்களாகிய நமக்காக ஜெபிக்க வேண்டிய முறையில் நமக்கு ஜெபிக்க தெரியாத போது பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இதை வாசித்த போது என் உள்ளம் அசைந்தது. தூய ஆவியானவராகிய கடவுளே நமக்காக ஜெபிக்கிறார். இங்கு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நமக்கு ஜெபிக்க தெரியாத போது தூய ஆவியார் நம் வழியாக ஜெபிக்கிறார். தூய ஆவியாரும் ஜெபமும். ஒரு ஜெபக்குழுவில் ஜெபத்தை குறித்து இறை செய்தி வழங்க தேவையான செய்தியை நான் தயாரித்து கொண்டிருந்த போது தூய ஆவி என்னுள் இருந்து பேசும் குரலை கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் பயன்படுகிறது என்றார். மிக அருமையான வெளிப்பாடு. பிறகு அந்த வெளிப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான இறை வார்த்தையை தூய ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அந்த வார்த்தை ரோமையர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். தொடர்வோமா நண்பர்களே?